சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ். இனி உங்களுக்கான பொருள் கொஞ்சம் கூட குறையாமல் சரியாக கிடைக்கும். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மலிவு விலையில் பருப்பு, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் மலிவு விலையிலும் இலவசமாக அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது. மக்கள் இந்த பொருட்களை எல்லாம் பெறுவதற்கு குடும்ப அட்டைதாரரின் வருமானத்தை பொறுத்து அவர்களுடைய குடும்ப அட்டைகள் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் மொத்தம் 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவர்களுக்கு 34,793 நியாய விலை கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் அரசு நிர்ணயித்த அளவை விட குறைவாக இருப்பதாக புகார் இருந்த வண்ணம் இருக்கிறது. தற்போது அதனை சரி செய்யும் விதமாக அரசு புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. அதாவது இந்த பிரச்சனை சரி செய்ய அரசு புதிய வகை தராசுகளை ரேஷன் கடைகளில் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த புதிய வகை எலக்ட்ரானிக் தராசுகளில் அளக்கப்படும் அளவு உடனடியாக ரசீதாக வழங்கப்படும். இதன் மூலமாக எடை குறைவு பிரச்சனைகள் தடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் அரசு நிர்ணயித்த அளவை விட குறைவாக இருப்பதாக புகார் இருந்த வண்ணம் இருக்கிறது. தற்போது அதனை சரி செய்யும் விதமாக அரசு புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. அதாவது இந்த பிரச்சனை சரி செய்ய அரசு புதிய வகை தராசுகளை ரேஷன் கடைகளில் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த புதிய வகை எலக்ட்ரானிக் தராசுகளில் அளக்கப்படும் அளவு உடனடியாக ரசீதாக வழங்கப்படும். இதன் மூலமாக எடை குறைவு பிரச்சனைகள் தடுக்கப்படும். மேலும் தமிழகத்தில் மொத்தம் 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவர்களுக்கு 34,793 நியாய விலை கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.